ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 9th இயல் 4 புது சமச்சீர் பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம், உரைநடை, செய்யுள் பகுதி, அப்புறமா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதையும் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இதை நான் சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் ஓவரால் ஹைலைட் மட்டும் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நோட்ஸ் மேக் பண்ணாலும் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் இருந்தேன்னா இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஆர்டரில் படிக்கிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச லெவலில் 9th 10th உங்களுக்கு லெசன்லேருந்தும் கொஷின் கேட்பாங்க, செய்யுள் பகுதியிலேருந்து கொஷின் கேட்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சிலபஸில் கொடுக்கலையேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா மேபி அதுலேருந்து கொஷின் கேட்டால் மாட்டிக்குவீங்க. சிலபஸில் இருக்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்லாததை லைட்டாக பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள் ஆர்டர் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இலக்கண பகுதி படிங்க, செகண்ட் வந்து மொழிதிறன் பயிற்சி உள்ளது, தேர்டு பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, ஃபோர்த் வந்து லெசன் பாருங்கள். இந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பழைய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி, ஃபைனலாக இருக்கக்கூடிய மொழிதிறன் பயிற்சி, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தால், சில இம்பார்ட்டன்ட் லெசன் இருந்தால் பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். வல்லினம் மிகா இடங்கள், ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது இது வினாப்பெயர், எழுவாய், 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரி, விழித்தொடர், பெயரச்சம், 2ஆம் வேற்றுமை தொகை, படி என முடியும் வினையச்சம், வியங்கோல் வினை முற்று, வினைத்தொகை அப்படின்னு சொல்லி லைனாக கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. வல்லினம் மிகும் மிகா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா சந்திப்பிழை நீக்க உங்களுக்கு இந்த பேசிக் இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ புக் பேக் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் எடுத்தேன், சமச்சீர் கல்வி கைடு அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்து. ஸோ அதனால தான் அதோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா மொழிதிறன் பயிற்சி, ஃபைனலாக வந்து அறிவை விரிவு செய்யன்னு சொல்லிட்டு இது பொறுத்துக்களை கேட்கலாம். அக்னிச்சிறகனா அப்துல் கலாம், மின்மினினா ஆயிஷா நடராஜன், ஏன் இதற்கு அப்படின்னா சுஜாதா எழுதுனது. பிறமொழி சொற்களை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க இதில் உள்ளதை. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை ஐஸ்கிரீம்னால் வந்து பனிக்கூழுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பனிக்குலைவன்னு கொடுத்துருக்காங்க, பனிக்கூழுன்னு எழுதிக்கோங்க. நிறைய இடத்துல பனிக்கூழ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வீக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்குன்னா என்னது, பலவீனம் அந்த மாதிரி. மற்றதெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இரு இடங்களில் நிரப்பணும் ஒரே சொல்ல. எண்ணெய் ஊற்றி அப்படின்னா அகல், அடுத்து ஆன்சர் கால், அலை, விலங்கு, எழுதி. ஸோ இது கொஷின், இதுக்கான ஆன்சரு. அடுத்து 2 சொல்ல கொடுத்துருவாங்க, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4 தொடர் கொடுத்துருவாங்க. அதில் எதுங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இரு வினைகள், குவிந்து, குவித்து, சேர்ந்து, சேர்த்து, பணிந்து, பணித்து, பொருந்து, பொறுத்து, மாறு, மாற்று. அடுத்து கலை சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை இலக்கண பகுதி மொழிதிறன். அதுக்கடுத்து தொல்காப்பியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, இதை வச்சு கொஷின் கேட்கலாம், சான்ஸ் அதிகம். அடுத்து தொல்காப்பியத்தோட பேசிக் டீட்டெயில்ஸு, பாடல் வரியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனால் வந்துட்டு இந்த டேபிளுக்கும் நூல்வெளிக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து சமகால நண்பர்களே. ஸோ இது வைரமுத்து தான், டேரெக்டாக சிலபஸில் இல்லை, அதனால் லோ இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனால் இந்த இது பார்த்துக்கோங்க. புலவர் பாடும் புகழுடையோர் இசும்பின் வளவன் ஏவா வானூர்தி சொன்னது புறநானூறு. இது வந்து அறிவியல் கருத்துக்கள் உள்ளதில். ஸோ அதனால் அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். புக் பேக் கொடுத்துருக்கேன். இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். ஸோ இதில் வந்து நிறைய கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ காப்பியர்னா ஒளிப்படி இயந்திரம், ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம், ஸ்வைப்பிங் மிஷின் அட்டை தேப்பி இயந்திரம். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதோட இம்பார்ட்டன்ட் கலைச்சொற்கள் இந்த லெசனில் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. யார் கண்டுபிடிச்சாலும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம். கலைச்சொற்கள் கேட்கலாம்.
சிப்புனா சில்லுன்னு அர்த்தம். கடவுச்சொல் பாஸ்வேர்டு. ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை. குறுஞ்செய்தி மெசேஜ். பயோமெட்ரிக் ஆளறிவு சோதனை கருவி. www.server அது வந்து வையக விரிவு வலை. IRCTC. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இது போக பென்ட்ரைவ்னா விரலி, ஃபோல்டர்னா உரை, டாக்குமெண்ட்னா எழுத்துக்கோப்பு. அடுத்து விண்ணையும் சாடுவோம். இந்த லெசனில் வந்து இது டைரெக்டாக அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, உங்களுக்கு சிலபஸில் லோ இம்பார்ட்டண்ட்டு தான், அதனால் இது வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட்டுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக் பேக் கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடியது கேட்குறக்கு சான்ஸ் அதிகம். அதுக்கடுத்து பழைய சமச்சீர் புக்கில் உள்ளது. பெயர் சொல்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதில் தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை தெரிந்த வினையாளனையம். நிறைய இது வந்து நியூ புக்கில் இருக்கிறதும் ரிப்பீட் ஆகும். எதுக்காக நான் இதை அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, சில எடுத்துக்காட்டு வந்து நியூ புக்கில் இல்லாததும் ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கும். கண்டென்ட் சேம் தான் உங்களுக்கு, ஆனால் எக்ஸாம்பிள் வேரியேஷன் இருக்கும். அதனால் இதையும் படித்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டாம். ஏன்னா அங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துருப்பாங்க, பழைய புக்கில் வேறு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வல்லினம் மிகுமிடம் மிக இடம். பழமொழிகள். ஸோ பழமொழியை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்கலாம், இங்கிலீஷில் உள்ளது. அடுத்து தமிழ் சொற்கள். பிறமொழி சொல். ஆரோக்கியம், உடல் நலம், அதிசயம், வியப்பு, சகோதரன், உடன் பிறந்தவன், ஆனந்த, மகிழ்ச்சி, வாசிக்கும், படிக்கும். வலு. என்னென்ன வலுன்னு உடைமைகள். திருக்குறளில் 10 அதிகாரம் உடைமை என்னும் பெயரில் வந்திருக்கும். ஸோ இதுவும் என்னென்னு கேட்கலாம். குறள் வந்து 7 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட்டு குறட்பாலில் வந்திருக்கும். திருக்குறள் ஃபைனலாக கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோதான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச லெவலில் கம்ப்ரெஸ் பண்ணி ரெண்டுத்துக்குமான இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேஜ் நியூ சமச்சீர், அடுத்து ஓல்டு சமச்சீர் ஒரு 30-35 பேஜ், 70 பேஜ், 60 to 70 பேஜ் கண்டென்ட்டை வெறும் ஒரு 13 பேஜில் சுருக்கி கொடுத்துருக்கேன். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.